Shiva 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 Guru Brahma, Guru Vishnu, Guru Deva, Maheshwara, Guru Jadar, Parabrahmam, Dasma Shri, Guruve Namaha. வந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கே வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நேரடியாக செய்தி பெறும். சென்ற 2 கூட்டத்தொடராக ஒரு நூலில் இருந்து, என்ன நூல் என்பது உங்களுக்கு தெரியும், என்ன ஞாபகம் இருக்குங்களா? கௌசிக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து சில பாடல்களை கூறி அதற்கான விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இது ஏன் எடுத்தேன்னா, பல தலைப்புகள்ல பேசி முடிச்சிட்டோம். ஒரு நூலை எடுப்போம், அந்த நூல்ல இருந்து எவ்வளவு பாடல் முடியுமோ அவ்வளவு பாடல பாடலாம், பேசுவோம் என்பதற்கு ஒரு முடிவுக்கு வந்ததுனால சொன்னேன். அதே போலதான் கௌசிக சிந்தாமணி பாடலை பாட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தேன். வர்ற நேரத்துல யூடியூப் கேட்டேன், பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அதுல என்னன்னா, நிறைய ஜோதிடர்கள் குமாரசாமியத்தை பற்றி பேசுகிறார்கள் மேடையில. குமாரசாமியத்திலே இல்லாத கருத்துக்களே இல்லை, எல்லா கருத்துக்களும் இருக்கின்றன. அருமையான நூல் பேசுறாங்க. ஆனால் யாருமே அந்த குமாரசாமியத்திற்குள்ள உள்ளே நுழைந்து ஒரு 2 பாடலை சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்வது கிடையாது. எனக்கு தெரிந்தவரை இல்ல ஒருவேளை சொல்லியிருக்காங்களே, எனவே எனக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு மாதமும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு 2 பாடல்களை சொல்லி குமாரசாமியத்தில் சொல்லி அதற்கப்புறம் அந்த வேறு நூல்களுக்கு செல்லலாம் என்றிருக்கின்றேன். ஏன்னா அந்த நூலை பழைய நூல்களை படித்து பார்ப்பார்கள் என்பதற்காக. நான் சென்ற மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் பொழுது, நான் பேசி முடிச்சுட்டு இறங்கின உடனே நாமக்கல்ல வந்தாக கௌசிக சிந்தாமணி ஒரு வாங்கினாரு. வாங்கின உடனே 2 நூலை வாங்கிட்டு போயிட்டாரு. 1100 300 தெரியல. அப்ப நம்மளால் கௌசிக சிந்தாமணி என்ற ஒரு நூல் விற்கப்பட்டிருக்கிறது என்றால் மிகவும் எனக்கு மகிழ்ச்சி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுகர்நாடி என்னும் ஜோதிட சிகாமணி என்ற நூலிலே இல்லாத கருத்துக்களே இல்லை, கோச்சக்கூடாது ஐயா. சரி, அந்த நூலில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை எடுத்து, இந்த பாடல் எத்தனாவது பக்கத்துல இருக்கு, அல்லது இந்த பாட்டை சொல்லி இந்த பாடலுக்கு இப்படித்தான் விளக்கம் எடுக்க வேண்டும், இப்படிதான் பொருள் காண வேண்டும் என்று நானும் 4-5 வருடங்களாக கொண்டிருக்கின்றேன், இலவுகாத்த கிளியாக. ஆனா அந்த பாடலை சொல்லி அதற்கான விளக்கம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. எப்படினாச்சும் ஒரு நாள் அந்த நூலை எடுத்துக்கொண்டு சொல்லாமலாம் போயிட போறாருங்கிற ஒரு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் அந்த நம்பிக்கை நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். எப்படின்னா, அந்த நூலை எடுத்துட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி அந்த நூல் இருக்கு, இந்த பாடல் இந்த உதாரண ஜாதகத்துக்கு பொருத்தி பாருங்க, சரியா வரும்னு சொன்னா எங்களுக்கு புரியும் இல்ல இல்லையா? அந்த பாட்டு நீங்க சொல்லலாம் என்று போய் நான் தொழுது அந்த புத்தகம் கிழிஞ்சு போச்சு, அந்த பாட்டு ஒன்று கூட கிடையாது. அந்த பாட கருத்து சொல்லுங்க, அடுத்த மாசம் கொண்டு வரலாம். அது கிழிஞ்சு போன நூலை எடுத்துட்டேன். சரி, இது வேடிக்கையாக சொன்னனுங்க, வேற ஒண்ணுக்கு வச்சுக்காதீங்க. சரி, இந்த ஏன் இந்த குமாரசாமியத்துல இருந்து நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். ஏற்கனவே நான் காரக தத்துவத்தை அருமையா சொல்லியிருக்கேன்.
9 கிரகத்திற்குரிய காரக தத்துவத்தை இதே மேடையிலே இங்கே இடையில சொல்லியிருக்கேன். இது இல்லாம ஒரு 20 பாடல் வேற சொல்லியிருக்கேன். ஆனா யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க, கேட்டாலும் மனசுல வச்சுக்க மாட்டீங்க. அது போல போயிருக்கும். அது வேற விஷயம், எனக்கு தெரியும். இருப்பினும் எனக்கு ஒரு நற்பாசை பேச வேண்டும் என்பதற்காக. சரி, நல்ல இனிமையான கடினமான வார்த்தைங்க, கடினமான வார்த்தைகளாக இருந்தால் இனிமையான வார்த்தை, அதை இருந்து பாருங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். முதல்வரி சொல்றாங்க, அதாவது இந்த நூலானது முருகப் பெருமான் அகஸ்தியருக்கு பாடம் நடத்தியதாக டியூஷன் வச்சீங்களேன். அகஸ்தியருக்கு முருகப் பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் போதிக்கிறார். அவ்வாறுதான் அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகின்ற பாடலானது 101வது பக்கத்திலே, செண்பகா பதிப்பகத்திலே 101வது பக்கத்தில் இருக்கிறது. அதே சொல்லிடுறோம். என்ன சொல்றேன், என் இதயத்து உள்ளது இல்லது உன் உள்ளம் எனக்குள்ளதோ பலத்தியல் சொற்றிடல் என கேட்பதுவோ, உன்னுடைய காப்பயம் முதல் நாளிகை திறன் ஈரளவு உள்ளது எல்லாம் தெல்லு தமிழில் ஊறிய செம்பாவாக கண்ணல் ரசத்து துளி போல சிறிது சிறிதாக நீயும் பகலுறவும் நானும் குழலுறவும் கேட்டு உள்ளம் இதயம் மகிழ்ந்து பின்னும் உரை என நான் கேட்டு அன்பருக்கனாகிய நான் பெற்றது போல உன்னை பெற்றவருக்கு அதுவாம். அடுத்தாப்புல சொன்னாரு, பெற்றவருக்கு ஒரு குருவே சொட்டிடல் என சிரம் தாழ்ந்து பிரம்மன் மகனுக்கு அவனும் உதயத்து இயல்பு பேசினான் சொல்லிட்டு அடுத்த சொல்றாரு, முற்றல் நேர் யுகந்தோறும் லிங்க இயல் கலித முகூர்த்தம் சொல்லிட்டு உலகு உதயம் மொழிவாய் முதற்கோணே. ஏதாவது புரியுற மாதிரியே வார்த்தை இருக்குங்களா? இருக்குங்களா? புரியாது. 10 தரம் படிச்சாதான் புரியும், யாராக இருந்தாலும். ஒண்ணு கிடையாதுங்க. பலத்தியல் என்பது ஜனல லக்கணம் எவ்வாறு கணிப்பது என்பதை இன்னைக்கு நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் நினைக்கிறார் முருகப்பெருமான் கிட்ட. அதுக்கு இவ்வளவு பீடிகை போறாரு. இறைவனிடம் கேட்கின்ற பொழுது நாம எவ்வளவு கோரிக்கையும் வைக்க கூடாது. நாம் எதற்கு வந்திருக்கிறோம் என்பது இறைவனுக்கு தெரியும். அதனாலதான் முழு சொல்றாரு பாரு, எவ்வளவு அழகான வரி. என் இதயத்து உள்ளது இல்லது, என் இதயத்து உள்ளது இல்லது எல்லாம் உன் உள்ளம் எனக்குள்ளதோ யாதொன்று எனக்குள்ளதோன்னாரு. நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானாகிய உங்களுக்கு தெரியும். அதை நான் கேட்டுதானா நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க? எவ்வளவு அழகா கேட்கிறாருங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன பாடம் கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். அதை போய் நான் என் வாய் துறந்தார் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும், உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு அடுத்தவரி சொன்னாரு, உன்னுடைய காப்பயம் முதல் நாளிகை திறன் ஈரளவு உள்ளது எல்லாம். முதல் எடுத்த உடனே ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு காப்பு, தேவர் காப்புன்னு போடுறாங்க முதல் எடுத்த நூல்ல. அதான் காப்பு முதல் இதுவரை எனக்கு பாடம் நடத்திருக்கிறது, நாளிகை வரை பாடம் நடத்திருக்கா. அதான் காப்பயம் முதல் நாளிகை திறன் ஈரளவு உள்ளது எல்லாம் சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒரு அழகான வார்த்தை பாருங்க. என்ன, தெல்லு தமிழில் ஊறிய செம்பாவாக. தெல்லு தமிழில் எவ்வளவு அழகான வார்த்தை, தெல்லு தமிழில் ஊறிய செம்பாவாக. அதாவது தேனிலே நனைத்து எடுக்கப்பட்ட பலாச்சுவை எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அவ்வளவு இனிமையாக எனக்கு பாடம் நடத்தினார். அடுத்தவரை சொன்னாரு பாருங்க, அந்த பலாச்சுவையை அந்த தேனை எவ்வாறு எனக்கு கொடுத்தீங்க.
கண்ணல் ரசத்து துளி போல சிறிது சிறிதாக. கண்ணல்னா கரும்புங்க, தமிழ்ல அழகான வார்த்தை. கண்ணல் என்பதற்கு தமிழ் இது, கண்ணல் என்பதற்கு இனிமை, கரும்பு. அந்த கரும்புல இருக்கிறத அந்த கரும்பு சாறை ஒரேடியாக நான் குடித்து விட்டால் அதனுடைய சுவை தெரியாது. அதை சிறிது சிறிதாக நீயும் எனக்கு கடலுறவும் அப்படின்னு சொன்னாராம். இவர் குழலுறவும், இவருக்கு குழல்னா காது, குழலுறவும் கேட்டு என் உள்ளம் இதயம் பணிந்து கனிந்து பின்னும் உரை உரை என கேட்டு சொல்லிட்டு அன்பருக்கனாகிய நான் பெற்றது போல உன்னை பெற்றவருக்கும் அதுவாம். எவ்வளவு அழகான அருமையாக ஒரு பீடிகை பொருளில்லாட்டினாலும் அழகான பாட்டு சொன்னாரு. அடுத்தாப்புல சொன்னாரு, அதே அகஸ்தியர் தான் பேசுறாரு. பெற்றவருக்கு ஒரு குருவே. ஏன்னா முருகப்பெருமானாகிய நீர் சிவபெருமானுக்கே நீ பாடம் சொல்லி கொடுத்த அப்பனுக்கு. அதனாலதான் பெற்றவருக்கு ஒரு குருவே சொற்றுவாய் சொற்றிடர் சிரம் தாழ்ந்து, அதை நான் சிரம் தாழ்ந்து சொல்லுகிறேன் அப்படின்னு முடிச்ச உடனே முருகப்பெருமான் பேசினார். பிரம்மன் மகனுக்கும் அவனும் முருகப்பெருமானானவர் உதயத்து இயல்பு பேசினான். அடுத்தது ஒரு அழகான வார்த்தை சொன்னாரு, லொல்லு பிடிச்ச வாக்கியம். என்ன வார்த்தைனா, முற்றல் நேர் யுகந்தோறும் லிங்க இயல் கழித முகூர்த்தம். இந்த உலகம் ஐயா சொன்னார்ல, 4 வகை யுகம் சொன்னார்ல. கிரேதாயுகம் கவனிச்சிங்கல்ல. அடுத்ததுல என்னங்க, கிரேதாயுகம், துவாரா யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்திலே 4 விதமாக லட்சணம் கணித்திருக்கிறார்கள். இது நம்ப முடியாத வார்த்தை. நான் சொல்லல, அந்த ஆசிரியர் சொன்னதை விடுக்கலான்னு கூட பார்த்தேன், சரி சொல்லிடுவோம். அதாவது லிங்க இயல் கழித முகூர்த்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, இந்த கிரேதா யுகத்துக்கு நிஷேக முகூர்த்தம் ஜென்ம லக்கணமாக கண்டறியப்பட்டதாம். ஒரு ஆணை குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்காக ஜென்ம லக்கணமா. இதை நம்ப முடியுங்களா? ஒரு பெண்ணை ஆணை பார்த்து நினைத்த உடனே அது ஜென்ம லக்கணம். உதாரணத்துக்கு குந்தி தேவி எடுத்துக்க. குந்தி தேவிக்கு கர்ணன் எப்படி பிறந்தாலும் தெரியும்ல. அதான் சொல்றாரு, அதான் முகூர்த்தம். அந்த எந்த யுகத்துல, கிரேதா யுகத்துல மீனானது முட்டையிடுமா. முட்டை இட்ட உடனே அது எப்பொழுது முட்டை இட்டோன்னு நினைப்போது அது குஞ்சு பொறிச்சிருவான். இது கிரேதா யுகத்துல. ரெண்டு யோகம் சொன்னாங்க. என்னங்க, திரேதா யுகம். இந்த திரேதா யுகத்துல என்ன சொன்னாங்கன்னா, திருமணம் என்னைக்கு நடக்குதோ நடந்து ஆண்கள் எப்பொழுது போய் பேசுறாங்கன்னா அதே முகூர்த்தம். எப்ப 2 பேரும் சந்தித்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு ஜன லக்கணம் இருக்கும். இது ஏற்புடையதா இல்லையா நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க. 3வதாக சிர உதயம். சிறப்பு தோன்ற ஆரம்பித்த உடனே அது முகூர்த்தம். கலியுகத்திலே பூ உதயம், தொப்புள் கடி ஓட்டுற நேரம் அந்த முகூர்த்தம். இது யார் சொல்றாருங்க? நான் சொல்ல, முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு பாடம் நடத்தின அடுத்தவரை சொன்னாரு. லக்னம் இருந்த ராசி பாருங்க, லக்னேஷன் இருந்த ராசி லக்னத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை போல
லக்கினேசன் இருந்த இடம் ஆரிடம் சொல்வதற்கு முதல் அடுத்தாப்புல ஆருடலக்கணம் சொல்றாரு பாருங்க. லக்கினேசன் இருந்த இடம் ஆருடலக்கணமாக கருதி பண்ணணுமா. இவ்வாறு இது முதல் பாட்டு. அந்த இதை எடுத்து அடுத்தாப்புல இதையே லக்கின உதயத்திலே இருந்து வேற ஒரு பாட்டை அடுத்த மாசம் சொல்றேன். ஏன்னா நீங்க ரொம்ப பாட்டை அதே 2-3 பாட்டு சொல்லிங்கன்னு வச்சுங்க, நீங்க பாட்டுல தூங்கிடுவீங்க. அது கஷ்டம் உங்களுக்கு. இப்பயே ஒரு மாதிரியே சாப்பிட்ட உடனே நல்லா சாப்பாடு சாப்பிட்டுருக்கு, இந்த பாட்டை பார்த்த உடனே ஒரு தூக்கம் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு, ஜோதிடத்துக்கு தன்மை இல்லாத ஒரு பாட்டு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இருந்தாலும் அது சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக அது எவ்வளவு அழகாக கண்ணல் ரசத்து துளி போல சிறிது சிறிதாக நீ எனக்கு கடலுறவும் நான் குழலுறவும் கேட்டு உள்ளம் இதயம் மகிழ்ந்து. வார்த்தை எவ்வளவு அழகான. நீ வேற புக்குல நான் வேற எந்த புத்தகம் இது கஷ்டமா இருந்தாலும் ஜாதக அலங்காரமோ கௌசிக சிந்தாமணியோ இவ்வளவு அழகாக எடுத்து போட்டிருக்காங்களோ இல்ல, படிச்சுன்னு போடணும். சார் ரைட்டு. சென்ற மாத கூட்டத்தொடரிலே ஒரு ஜாதகம் கௌசிக சிந்தாமணில இருந்து, ஏன்னா இது தொடர் சொற்பொழிவு மாதிரி வந்துகிட்டு இருக்கனால முதல்ல நினைப்பூட்டினா தான் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்கும். அதனால சொன்னதோர் 12 6 8 துகளில்லா தனத்தில் மேவ அன்னவன் மன்னன் யானும் 6 8 12 நிலைக்க 12 பிதுர் ஒருக்கத்தான் பாட்டன்மார் பூமி செல்வமாகவும் இன்னவன் பட்ட கடனுக்கு ஈடாக போகுமா. இத சொல்லி முடிச்சான். ஒரு ஜாதகன் 2ஆம் இடம் தான் இன்னைக்கு சொல்ல போறது 2ஆம் இடத்தை பற்றி தான். ஒரு ஜாதகன் எந்த காலத்திலே செல்வத்தை இழப்பான் என்பதற்கு சொல்லப்பட்டது. எந்த கால திசை புத்தி வரும்போது என்றும் நாலிடத்தோனும் 2 ஓர் கையில் ஈசமாக. ஒரு ஜாதகத்தை பாருங்க, நாலிடத்தோனும் 2 ஓர் கையில் ஈசமாக. அதுக்கு என்ன பொருள் என்றால், உதாரணமாக மீன லக்னத்தில் எடுத்துக்கிறோம். 2ஆம் அதிபதி செவ்வாய், 4ஆம் அதிபதி புதன். இதுல ஒண்ணு லக்கணத்துல நீசமாகிறாருன்னு வச்சுக்கிறோம். புதன் நீசமாகி செவ்வாய் கூடுறாரு. அது கடகத்துல செவ்வாய் நீசமாகி புதன் கூடுகிறார். சொல்லி இப்படி வச்சுங்க. துன்றிய பாவர் பார்க்க பாவரும் சேர்ந்திருப்பானாகில் அன்னவன் மன்னன் தானும் அந்நியர் மனையில் வீட்டிருக்க அவனும் கெட்டு போயிருக்க. துன்றிய வசப்பன் என்று பெயர் எடுத்து வாழ்வானே. அது வார்த்தை யுரினர். துன்றிய வசம்பன் என்று பெயர் எடுத்து வாழ்வானேன்னா, இவன் ஒரு வேலையும் செய்வான். அப்பா அம்மா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, இவன் ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சொகுசா வீட்டுல உட்கார்ந்துகிட்டே அவன் சொத்தை இழந்துடுவான். அதனாலதான் துன்றிய வசம்பன் என்று பெயர் எடுத்து வாழ்வானே ஒன்று. சரி, இன்னொரு சொன்னாரு. மாலராய் பொன்னனும் சேயும் மந்தனும் கூடி 2இல் எளிதாக நிற்க இலி புலால் மதுவை உண்டு வேலைகள் எதுவும் செய்யாமல் வேசை போல் உலாவி மாளுவான் புவி என்று வாழ்த்தினாரே கௌசிகனும். ஆனா வாழ்த்தினாரு. இல்ல 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருந்து, மேல் சொன்ன 3 கிரகங்கள் இருந்து யாராவது ஒரு கெட்டு போயிருந்தா இவனும் வீட்டுல என்னன்னா அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு. எலி புலால் மதுவை உண்டு. வேலைக்கு போக மாட்டான், அந்த டாஸ்மார்க்கு பக்கம் போவான். அதுக்கு பக்கத்துல ஒரு கடை போட்டிருப்பான், அதுல போய் சாப்பிட்டு பாருங்க. இலி புலால் மதுவை உண்டு வேலை எது செய்யாமல் வேசை போல் உலாவி மாளுவான் என்றார் இவரு. சரி, அடுத்தற்பல ஒருத்தன் காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு போன மாதம் சொன்ன பாட்டை சொல்லி அதுல இருந்து தொடங்கலான். மீனி நேலம் வெள்ளி நேலம் உடவனால் காரி நிற்க மானியம் கும்பம் மாதன் மகரத்தில் 7வரில் ஒருவர் நிற்க
நானிலம் உதித்த காலை நன்னறி சுகத்தோடு வாழ்ந்து தேனிலம் அதனில் குடிபோய் 10,000 பொன் சேர்த்துடுவான். போன மாசம் விளக்கம் சொல்லிட்டு போனான். அதனுடைய தொடர்ச்சியா சொல்றான். 2 லக்கினத்தோல் நிற்க ஈர் 5 லாபத்தோனும் பாருங்க. 2 லக்கினத்தோன் நின்று ஈர் 5 லாபத்தோனும் திரண்ட 2ஆம் அதிபன் திரவியத்தோனு கூடில். ஒவ்வொரு புத்தகம் படிக்கின்ற பொழுது நீங்க ஒரு லக்கணம் எந்த லக்கணம் பொருந்துன்னு நீங்க போட்டுக்கணும். அப்படி நீங்க போட்டு படிச்சீங்கன்னா தான் உங்ககிட்ட வர்ற ஜாதகத்தை பார்த்த உடனே இப்படி இருக்கும், இந்த அமைப்பு இருந்தால் இவன் இவ்வளவு காசு சம்பாதிப்பான். உதாரணம் கன்னி லக்கணத்தை எடுத்துக்கிறோம். 2 லக்கினத்தோன் வாழ. கன்னி லக்கணத்துக்கு 2 கூடியவங்க யாருங்க? சுக்கிரன். லக்னாதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. 2 லக்கினத்தோன் வாழ ஈர் 5 லாபத்தோனும். இல்ல யாரு? குரு பக்கதா வீட்டுல வந்து சந்திரன் இருக்காரு. ஈர் 5 லாபத்தோனும் இருக்காருங்க. ஈர் 5 லாபத்தோன் சொல்றாரு. அடுத்த திரண்ட 2ஆம் அதிபனும் திரவியத்தோனும் கூடில். 9ஆம் அதிபதி. அப்ப 2ஆம் அதிபனும் திரவியன் 9ஆம் அதிபனும் ஒருவரே. அவரு 2ஆம் இடத்துல இருக்காரு. மருண்ட கொடும் பாவர்கள் அவர்களை பார்க்காது இருப்பில் 2 மகவினுடைய அவனுக்கு 2 குழந்தைலாம் இருக்குமா. 2 மகவினுடைய 1,00,000 பொன் சேர்த்திடுவான். அப்படி படிக்கின்ற பொழுது பாடலும் உதார ஜாதகரும் மனதில வைத்து படித்தால் உங்களுக்கு அருமையாக இருக்கும். லக்கினத்தோன் சுபரை கூடி பாருங்க. லக்கினத்தோன் சுபரை கூடி 2 இருக்க. விருச்சிக லக்கணம் எடுத்துக்க. விருச்சிக லக்கணத்திற்கு லக்கணாதிபதி யாருங்க? செவ்வாய். அதான் லக்கினத்தோன் சுமனை கூடி 2 இருக்க. குருவோட கூடி 2 இருக்காரு. லக்கினத்தோன் சுபரை கூடி 2 இருக்க. மற்ற வளம் பெறும் குருவும் பார்க்க. குரு அங்கேதான. அப்ப குருவை வந்து வேற இடத்துல இருந்து பார்க்க வேண்டியதில்லை, அங்கேயே இருக்காரு. மற்ற வளம் பெருகும் குருவும் பார்க்க வாக்கிற்குரியவரும் சுயத்தில் இருக்க. அங்கே நின்னுட்டாரா? வாக்கிற்குரியவனும் சுயத்தில் நிற்க. தளமதில் உதித்தோனுக்கு தரைதனில் புதையல் கிட்டும். புதையல் எவ்வாறு திடீர் என்று அவனை கிசுக்கிறதோ அதே போல இந்த கால புத்தி, அதாவது தசா புத்தி வருகின்ற நாட்கள் அவன் எந்த தொழில் செய்கிறானோ அந்த தொழில் மூலமாக அதிகமாக வருமானத்தை ஈட்டுவான். இலகிடாது இருப்பான். அவனுக்கு கவலை ஒண்ணும் கிடையாது. இல்ல தேசம் வந்துச்சுன்னா இலகிடாது இருப்பான். அடுத்தவரை சொன்னாரு, ஈர் 50 1 100 வாழ்வான். ஈர் 50 எவ்வளவுங்க? 100. 1 சேர்த்துக்கிட்டாரு. ஆக 101 வருஷம் அவன் வாழ்வான். இப்படி பாடல் எவ்வளவு சொன்ன. அப்ப பாடலும் அதற்குரிய லக்கணமும் நம்ம ரொம்ப படித்தோம்னு வச்சுக்க, அழகான பாடல் வந்து ஈஸியா வந்துடும். அடுத்தால 2 இடத்து அதிபதி உச்சம் பெற்று நிற்க. ஈரானும் சேர்ந்து நிற்க. இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. 2ஆம் இடத்து அதிபன் உச்சம் பெற்று நிற்க. லக்கணம் எடுத்துங்க. 2ஆம் இடத்து அதிபதி யாருங்க? சூரியன் பெற்றார். 4ஆம் அதிபதி யாருங்க? புதனா. அங்க போயிட்டு அவர் எப்படி கொடிகட்டி பறப்பாரு. 2ஆம் இடத்ததிபன் உச்சம் பெற்று நிற்க. ஈர் 6 சேர்ந்து 2ஆம் அதிபர் போற்று சுப கேந்திரத்தில் வீட்டிருந்தாலும், அல்லது இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல கேந்திரத்தில் வீட்டிருந்தாலும், அடுத்தவரை சொன்னார் பாருங்க, மருண்ட சுபகோள்கள் மருண்ட கொடும் பாவர்கள் நோக்காதிருப்பின் தென்மாரே செல்வம் இவருக்கு வந்து சேருமாம்.
இந்த தென்மான செல்வம் யாருன்னா மாமனார் வீட்டு செல்வம் பூரா இவனுக்கு வந்து சேர்ந்துருவான். இப்படி உதாரண ஜாதகத்தை ஒரு 3 பார்த்தாங்க. ஒண்ணு ஜாதகம் இல்லைங்க, 2 கூடையவரும் 12 கூடையவரும் கூடி கேந்திரத்தில் இருந்தாலும் மாமனார் வீட்டுல இருந்து அதிகப்படியா செல்வம் சேர்ப்பான். நான் 3 ஜாதகம் பார்த்தேன். உதாரணத்துக்காக பாருங்க, ஒரு நண்பர் துலால கருத்துக்காரரு, 2 கூடையவர் யாருங்க செல்வா, 12 கூடையவர் யாருங்க 2 பேர் சேர்ந்து 7ல இருந்தாங்க. பையன் 30,000 சம்பளம் வாங்கினாலும் பொண்ணு வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்குது சம்பளம். பொண்ணு அப்புறம் நீங்க கற்பனை பண்ணிக்க. அதே நீங்க மகர லக்கணம் நண்பர், 2ஆம் அதிபதி யாருங்க சனி, 12ஆம் அதிபதிங்க குரு போய் கேந்திரத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா ஒரு நீசம், தனி நீசம் பண்றாப்புல மாமனார் வீட்டுல கோடி கோடியா கொண்டாட இவர் அழிச்சு விட்டாரு. அது நீசமாக இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய செல்வாக்க. இதே போல வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் பாருங்க, 2 12 கூடையவர் சேர்ந்து இதை யார் நான் சொல்ல புலிப்பாணிய சொல்லி இருக்காருங்க. வீரப்பா இன்னும் ஒரு உரிமை கேளு, விரையாதிபதியும் குடும்பியும் ஏழில் இருக்க கூறப்பா சென்மனுக்கு யோகம் உண்டு, குமரி பல செல்வங்களை பெறுவானாம். இது புலிப்பாணியாரு. இதெல்லாம் 2ஆம் இடத்தை பத்தி பேச போறான். ஏன்னா 2ஆம் இடம் இன்னும் பாக்கி இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு. அவரு வேணாம் போதும் போது 2ஆம் இடத்துல போதும் போதுன்னு சொல்ற அளவுக்கு 2ஆம் இடம் தான். இதுக்கு வரலையும் கேட்டீங்கன்னா தொடர் சொற்பொழி மாதிரி 2ஆம் இடத்தை பத்தி உங்களுக்கு சந்தேகமா வரக்கூடாது. நன்னதிகோள் 2ஆம் அதிபன் நற்சுபரோடு கூடி பாருங்க, 2ஆம் அதிபதி உச்சம் பெற்ற கோளோட சேர்ந்தாரு சொன்னாரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் லக்கணத்தில் 2ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல சேர்ந்ததை பற்றி எப்படி எவ்வளவு வரிசையா சொன்னாரு பாருங்க. நன்னதிகோள் 2ஆம் அதிபன் நற்சுபரோடு கூடி. அடுத்தவரை சொன்னார், துண்டிகோள் அல்ல வெண்டிகோள் லாபநாதன் சேர்ந்திட்டாலும், மேலக்கணம் எடுத்துங்க, துண்டிகோள் லாபநாதன் சேர்ந்திட்டாலும் அன்றே லாபநாதன் தனியே உச்சம் பெற்று நின்றாலும் துண்டிக்கல் சேனைக்கெல்லாம் தலைவன் இவனே ஆவான். நிறைய சொற்களுக்கும் ஆள் அதிகாரத்துக்கும் அழகா இருப்பானாம். அடுத்தாப்புல ஒரு அழகான பாட்டு, சாமநாதனும் கண்ணுக்கு அதிபதியும் நேமமாகி நிறை உச்சம் பெற்றால் நல் சாமநாதனோடு பெருங்கோன் மேவ மாமன்மார் தனம் யாவும் இவனுக்கு வந்து சேருமா. நீங்க சொன்னாரு 2 7க்கு அதிபதி யாருங்க அவரு ஒருத்தர் தான். அவரு போய் வந்து 4ஆம் இடத்துல இருந்து சுபக்கோளோட சேர்ந்தா கண்டிப்பா வரும். அதுல 3ஆம் இடத்துல இருந்து ஒரு பாவக்கோடு சேர்ந்தா வராது. அதே 7ஆம் இடத்துல இருக்கிற வந்ததுக்கான குரு வச்சுக்க 7ஆம் இடத்துல இருக்கு. அதாவது வந்து 3ஆம் இடத்துல இருக்கிற அந்த 2 கூட 3ஆம் இடத்துல இருந்து ஒரு குரு பார்த்துச்சுன்னா அருமையான மனைவியின் மூலமாக செல்வம். இப்படி பிரிச்சு பிரிச்சு பாருங்க, சிறப்பா வரும். அடுத்தவரை சொன்னாரு, ஆவலாக அரும்புகர் மால் கதிர் கூடி காவலாக கூடி தனத்தில் உற புதன் சுக்கிரன் சூரியன் இந்த 3 பேர்த்த எடுத்துக்கிட்டாரு. அரும்புகர் மால் கதிர் கூடி காவலாக கருதி தனத்தில் உற தேவன் தன் செயல் தன்னில் பொருந்தி. தேவர்னா 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடியவர். தேவர் தன் செயல் தன்னில் பொருந்தி பூவில் வந்து பொசிப்பில் கிட்டுமேனாரு. ஒரு ஜாதகத்துல இந்த 3 கிரகங்கள் ஒரு இடத்துல பாத்துக்கிட்டா சரி உண்டுங்க. இது 3 நேரடியா பாத்துக்காது. ஏன்னா 3 கிரகமும் ஒட்டியே வந்துகிட்டு இருக்கிறான். 2ஆம் இடத்துல இருந்து அல்ல கவனிச்சுக்க, 2ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்து அதிபதியும் நன்றாக இருந்து இந்த 4 திசை வந்துச்சுன்னா பூவில் வந்து பொசிப்பில் கிட்டுமே. அந்த திசா புத்தி அதுக்கு மேல எடுக்காதீங்க. அன்றம் சூச்சமா அதெல்லாம் ஒண்ணு வேணிங்க. திசாவும் புத்தியை எடுத்துக்க. இந்த புத்தி 4 திசை வந்துச்சா அவனுக்கு அருமையான செல்வாக்கு ஏற்படும்.
அப்படின்னு சொன்னாரு. இது கௌசியர் சொன்னாரு. அடுத்தாப்புல சொன்ன பூவில் வந்து பொசிப்பில் கிட்டுமே என்று சொன்னார்ல, உடனே அந்த ஆள் இந்த கிட்டுமே என்ற வார்த்தை பிடிச்சிட்டாங்க. கிட்டும் என்று சொன்ன கிளர்த்தவக முனிவனே கேட்கிறா, நீ சொல்லிட்ட 2ஆம் இடத்துல 3 கிரகம் இருந்தா குட்டுன்னு சொல்லிட்ட, அது கொட்டாது, தேல் தான் கொட்டும் அப்படின்னு. வளகண்ணி நின்றுட்டான். அப்ப 2ஆம் இடத்துல ராகு இருந்து அந்த ராகு வந்து பாலகிரகனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் பாலகிரகம் பார்த்து நீ இந்த சொத்தை இழந்துருவோம். பாருங்க எவ்வளவு கடற்கலக்கெல்லாம் இருக்குங்க. ரெண்டு இடத்துல ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் வெளியூருக்கு சென்றுதான் பழைப்பான். உள்ளூரிலே அவன் வேளாது. ஒண்ணு வந்து இந்த இருந்தாலும் அவன் பக்கத்துல இருக்கலாம். ஆனா சொல்ற மற்ற ராகு வளகண்ணில் நின்றுட்டா நட்டம் எய்திடும், நட்டம் யாவும் சேலமாகும். நட்டம் சேர்த்து வச்சிருக்கிற செல்லாம் போகுமா, சட்டமாய் வதித்தரும் கௌசிகனுக்கு உரைத்தாரே. சரி, ஏதோ வந்துருச்சு, அதனால சீக்கிரம் பஸ் முடிச்சுட்டான். ஒரு அழகான ஒரு 4 பாட்டு வேகமா சொல்லுங்க. காரிய சேர்க்கை தலைமகன் தன்னுடன் கேந்திரமாய் நிற்க இனத்தார் சொத்தை எல்லாம் இவனே கொள்வான். வேதமில் மால் புதன் பொன் புதன் பார்ப்பனாயில் நினைப்பிலும் சேர்ந்திட உதவியோர்கள் எல்லாம் நினைவுறு காலம் கொட்டும் பொருளை தேடி பணம் பாலை தான் குடித்து பாரினில் தீரன் என்று அடக்கமாவான். ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதியோடு காரி சேர்ந்து குருவும் பார்க்கப்பட்டு கேந்திர ஸ்தானங்களில் இருந்தால் இவன் நிறைய சம்பாதிப்பான். பின்னும் புகழ் சாகரவர்களையும் வாங்குவான். வாங்கிட்டு தன்னுடைய சொத்தை பூரா வந்து உறவினர்களுக்கு எல்லாம் கொடுப்பானோ. அதான் கடைசியில வந்து பணம் பாலை தான் குடித்து பாரினில் தீரன் என்றே அடக்கமாவன். இதுக்கு பணமாதான் கல்லுன்னு கிடையாது பொருளுங்க, நிறைய அறிவு பாலை உண்டு. ஒரு எழுதியிருந்தார் ஒரு விளக்கம், பணம்பால் என்பதற்கு கல்லுன்னு எழுதியிருந்தாரு. நான் அதை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் 2-3 ஜாதகம் பார்த்தேன், நல்ல சிறந்த அறிவாளியாக இருக்கிறார் சொல்லிட்டு கடைசியாக ஒரு பாட்டை சொல்லி 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நல்லதா கெட்டதா? நல்லது. ஆனா அது இருக்கிற பகை பெற்ற வீட்டுல இருந்தா பையனுக்காக அல்லலும் மகவுக்கு என்பார். இந்த பாட்டை ரொம்ப அருமையாக இருக்கு. அல்லலும் மகவுக்கு என்பார் ஆனந்த யோகம் என்றும் கூறுவர். சொல்லும் 11இல் வெய்யவனையும் சேர்ந்து பகையாடியது விடில். ஒரு ஜாதகத்திலே 11ஆம் இடத்துல சூரியன் இருந்து அந்த சூரியன் நன்னிலையில் இருந்து உச்சம் ஆட்சி பெற்று இருந்தால் அவன் வந்து தந்தையார் புகழ்மிக்கவனாக விளங்குவார். இல்லை, இவரு 11ஆம் வீட்டில் இருக்கின்ற அந்த சூரியனானவன் பகை பெற்று இருப்பானாயில் யாருக்கு நஷ்டமா? பையனுக்கு நஷ்டம். அல்லலும் மகவுக்குத்தான், பையனுக்கு ஏறாது. அடுத்த வரி சொன்னாரு, அன்பு அடைந்துடுவான் வேறும் ஊரே. இவன் அந்த ஊர்ல இருக்க மாட்டான், வெளியூர் சென்றால் சிறப்பாக வாழ்வான் என்று சொல்லிட்டு நல்லது பொருளும் மற்றும் நாடெல்லாம் தீங்கு நீங்கும். எவ்வளவு இவன் பொருளை இழந்தாலும் அந்த பொருளை எல்லாம் வந்து இவன் சம்பாதித்து விடுவான் என்று சொல்லிவிட்டு கௌசிக சிந்தாமணி ஆசிரியருக்கும் குமாரசாமி ஆசிரியர் அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.